நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1. பின்பு சிம்சோன் காசாவுக்குப் போய் அங்கே ஒரு வேசியைக் கண்டு அவளிடத்தில் போனான். 2. அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்குச் சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிறபோது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இரா முழுவதும் அவனுக்காக பட்டணவாசலில் பதிவிருந்து இரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். 3. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாளோடே கூட பெயர்த்து தன் தோளின்மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். 4. அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். 5. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டிச் சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்துகொள், அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். 6. அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னைச் சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள். 7. அதற்குச் சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். 8. அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்குக் கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். 9. பதிவிருக்கிறவர்கள் அறைவீட்டிலே காத்திருக்கும்போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே இற்றுப்போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. 10. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு போய்ச் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள். 11. அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புதுக்கயிறுகளால் என்னை இறுகக் கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். 12. அப்பொழுது தெலீலாள் புதுக்கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனைக் கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறைவீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். 13. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு போய்ச் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்குச் சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். 14. அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல்பாவையும் கூட்டப் பிடுங்கிக் கொண்டு போனான். 15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படிச் சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்குச் சொல்லாமற் போனாயே என்று சொல்லி. 16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. 17. தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். 18. அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒருவிசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். 19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனைச் சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. 20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறிப்போட்டு வெளியே போவேன் என்றான். 21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். 22. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. 23. பெலிஸ்தரின் பிரபுக்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடிவந்தார்கள்.
24 ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்றுபோட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். 25 இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கும்போது, நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக்கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். 26 சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே, வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். 27 அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். 28 அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒருவிசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. 29 சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்துக்கொண்டு 30 என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடிருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். 31 பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம். 1 எப்பிராயீம் மலைதேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். 2 அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான்தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். 3 அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். 4 அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. 5 மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏப்போத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். 6 அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தந்தன் பார்வைக்குச் சரிப்போனபடி செய்து வந்தான். 7 யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். 8 அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். 9 எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவிலுள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய்த் தங்கப் போகிறேன் என்றான். 10 அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். 11 அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்கச் சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான். 12 மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். 13 அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம். 1 அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்தரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்தரம் கிடைக்கவில்லை. 2 ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோலிலுமிருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயீம் மலைதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே இராத்தங்கினார்கள். 3
அவர்கள் மீகாவின் வீட்டண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். 4. அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்குச் செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான். 5. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். 6. அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். 7. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயீசுக்குப் போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு 8. சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். 9. அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மாயிருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள். 10. நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள், அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார், அது பூமியிலுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமலிருக்கிற இடம் என்றார்கள். 11. அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான்கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் அங்கேயிருந்து புறப்பட்டு போய் 12. யூதாவிலுள்ள கீரியாத்தியாரீமிலே பாளையமிறங்கினார்கள், ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் என்னப்படும், அது கீரியாத்தியாரீமின் பின்னாலே இருக்கிறது. 13. பின்பு அவர்கள் அங்கேயிருந்து எப்பிராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். 14. அப்பொழுது லாயீசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். 15. அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுகசெய்தி விசாரித்தார்கள். 16. ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். 17. ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 18. அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறபோது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். 19. அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடே கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு, நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாயிருக்கிறது நல்லதோ என்றார்கள். 20. அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். 21. அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடுமாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். 22. அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்சந்தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல்வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து 23. அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். 24. அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். 25. தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள், அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி 26. தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். 27. அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயீஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். 28.
அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது. வேறே மனுஷரோடே அவர்களுக்குச் சம்பந்தமில்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்குச் சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து 29 பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள். 30 அப்பொழுது தான் புத்திரர் அந்தச் சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள். 31 தேவனுடைய ஆலயம் சீலோவிலிருந்த காலமுழுதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.